அனைவருக்கும் வணக்கம். தி அட்வைடர்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேச போகிற ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு பதிவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூனியன் பேங்க் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஆர்டி அல்லது எஃப்டி மூலமாக கடனை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் விரிவாக பேசியிருந்தேன். இந்த ஒரு பதிவில் வந்து கர்நாடக பேங்க்கில் மொபைல் பேங்கிங் ப்ளஸ் ஆப்பை பயன்படுத்தி கொண்டு எப்படி வந்து நீங்கள் ஆர்டிஓ அல்லது எஃப்டியோடைய அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் கடனை பெறலாம் அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடி டியூட்ஸ் யூடியூப் சேனலில் வந்து 90க்கு அதிகமான ஒரு ஒரு சதவீதம் பேர் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் வழியாக தெரிவிச்சுக்கோங்க. அதே போலவே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைய ஒரு பதிவை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட கொடுக்குறேன். அது என்னன்னா வைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு. அதனால் நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய தகவல்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் அதை வந்து அனாவசியமாக ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து நீங்கள் கை காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு பதிவுக்கு முன்னாடி நான் பேச விரும்புகிறேன், உடன்பட்டிருக்கேன். அதனால் இது வந்து ஒரு எஜுகேஷன் அல்லது எஜுகேட்டிவ் பர்பஸுக்காக நான் வந்து இந்த வீடியோஸை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸுக்காக தான் நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவை நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட மொபைல் பேங்கிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் போய் வங்கியில் போய் நீங்கள் எம்பின் வாங்கியிருந்தீங்க கர்நாடகா பேங்க்கில் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த டெமோவில் நீங்கள் பாருங்கள். வந்து இந்த கர்நாடகா பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மொபைல் ப்ளஸ் ஆப், கேபிஎல் மொபைல் ப்ளஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் எம்பினை லாகின் பண்ணுங்கள், எம்பின் போட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெபாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெபாசிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டி, எஃப்டி, அதே போலவே இந்த டெபாசிட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதை பற்றின விவரம் எல்லாமே அந்த பேஜில் கிடச்சிரும். அந்த மொபைல் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஆப்பில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே மேனேஜ் டெபாசிட்ஸ்னு இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லோன் அகேன்ஸ்ட் டெபாசிட், க்ளோஸ் எஃப்டி, ஓப்பன் லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி அப்படின்ற ஒரு 2 ஆப்ஷன் வருது. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்புட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டி அக்கௌண்ட் அல்லது எஃப்டி அக்கௌண்ட் அதில் போடுறீங்க. எவ்வளோ தொகை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% அளவான ஒரு தொகை வந்து உங்களுக்கு கடனாக கொடுக்குறாங்க வங்கி. அதே போலவே அந்த வட்டி எவ்வளோ இருக்குது, அந்த ஆர்டி வட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சோ அல்லது எஃப்டி நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்களோ அதை விட 1% அதிகமான வட்டி வந்து நீங்கள் கட்டணும். அது எப்போ நீங்கள் லோன் வந்து முடியும் அந்த டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுடைய ஆர்டி அல்லது எஃப்டி மெச்சூர் ஆகுதோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு டியூ டேட், அந்த டென்யூர் முடிகிறதுக்கான ஒரு டைம். அதுக்குள்ளே வந்து உங்களுடைய அந்த ஆர்டி அக்கௌண்ட்டோ அல்லது எஃப்டி அக்கௌண்ட் மூலமாக எடுத்த கடனை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வாங்கின தொகையை நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதும் அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் என்ன ஆர்டி வச்சுருக்கீங்களோ அது வந்து மெச்சூர் ஆகிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க கொடுப்பாங்க. அதில் நீங்கள் 1% அதிகமான வட்டி கட்டுறதுனால அதை லெஸ் பண்ணிவிட்டு மிச்சா காசு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம், வட்டியை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி அக்கௌண்ட் அல்லது எஃப்டி அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்கன்னா, இந்த கடனை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, ஆர்டி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி கடனை வாங்கியிருந்தீங்கன்னா கூட ஆர்டி பணத்தை மாதம் மாதம் நீங்கள் செலுத்துறது நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு தான் போகணும், அந்த ஆர்டி டென்யூர் முடிகிற வரைக்கும். ஆனால் எஃப்டியில் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் கிடையாது. ஏன்னா ஒரே வாட்டி தான் நீங்கள் லம்சமாக ஒரு எஃப்டி அமௌண்ட்டை போட்டு வச்சுருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த கண்டினியூஷன் பண்ணணுன்றது இல்லை. மாதம் மாதம் எப்போ எஃப்டி மெச்சூர் ஆகிற டைம் இருக்கோ அந்த டைமில் வந்து 1% அதிகமான பணத்தை நீங்கள் செலுத்தி இந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, லீன் அப்படின்ற ஒரு லீனை வந்து மார்க் பண்ணிடுவாங்க பேங்க்கு. அதன் மூலமாக ஒரு தொகையை வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. அந்த அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் எஃப்டி மெச்சூர் ஆன பிறகு எவ்வளோ கடன் நீங்கள் அதில் பெற்றிருக்கீங்களோ 90% கடனை வந்து அமௌண்ட் என்ன இருக்கோ அதை வந்து உங்கள் எஃப்டியிலேருந்து அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு மிச்சது ஏதாவது பணம் இருந்துச்சு வட்டி சேர்த்து அப்படின்னா அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க போட்டுருவாங்க. எல்லாமே இது வந்து டிஜிட்டல் ப்ராசஸ் தான். அதாவது மொபைல் ஆப் மூலமாக ஆன்லைன் மூலமாகவே இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. கடன் வேணும் அப்படின்னாலும் கூட அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டுக்கோ அல்லது சேலரி அக்கௌண்ட் எதோ வச்சுருக்கீங்களோ அந்த பேசிக்கான பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து அது காசு வந்து விழும். அதே போல் மெச்சூரான பணம் எப்படி உங்களுக்கு ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டில் ஆர்டிக்கும் எஃப்டிக்கும் வந்து விழுதோ அதே போல் தான் இதுவும் வந்து விழும். அதனால் உங்களுக்கு அவசியம் தேவை இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா, கடனுடைய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்றப்போ வாழ்க்கையில் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, பழைய சோறு இருந்துச்சுன்னா புது அதாவது அடுத்த நாளுக்கு வந்து சாப்பாடுக்கு அதை மேனேஜ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பால் எதாவது கெட்டு போயிருந்துச்சுனாலும் கூட நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு தயிராக மாற்றிக்கலாம் அல்லது மோராக கூட அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் நீங்கள் சேமிப்புன்றது ரொம்ப அவசியம் அன்றாட வாழ்க்கையில்.
அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் சேமிப்பு பண்ணிட்டு போகிறீங்களோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டி எஃப்டி மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தி அதன் வழியாக தேவைப்படுறப்போ நீங்கள் பணத்தை வந்து கடனாக பெற்றுக்கொள்ளலாம். இதிலேருந்து எதை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னா பர்சனல் லோனை வாங்குறது. அந்த பர்சனல் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி கட்டணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாக வேறு தனியார் நிறுவனங்களில் பர்சனல் லோன் வாங்கினீங்களா, ஆப் மூலமாக பர்சனல் லோன் வாங்கினீங்களா கூட வட்டி அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு தலைவலி இருக்கும். இஎம்ஐ கட்டணும், அப்புறம் லோன் கட்ட முடியல, இஎம்ஐ ஸ்கிப் ஆகிடுச்சின்னா அதுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர்லாம் அனுபவிக்கணும். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அதே மாதிரி கந்து வட்டி கிட்டெல்லாம் வாங்கி 1க்கு 10 அப்படின்ற ஒரு சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 வட்டி 3 வட்டின்னு சொல்லி வாங்கிட்டு கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அன்றாட பொதுமக்கள். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வங்கிகளே வந்து ஆர்டியும் எஃப்டியுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இதன் மூலமாக உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் சீக்கிரமாகவே மீண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே சேமிப்பை வந்து நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் கடைப்பிடுங்க. அந்த சேமிப்பை இருக்கிறதுனால தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸுக்கோ எதுக்கோ பணம் தேவைப்படுதுன்னா கூட இந்த சேமிப்பில் வச்சுருக்கிற அந்த பணத்தை வந்து கடனாக நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த இனிஷியல் டேஸில் வந்து அந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ண பிறகு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு பிஸ்னஸில் வரக்கூடிய லாபத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த அக்கௌண்ட்டில் மறுபடியும் நீங்கள் போட்டு அந்த எஃப்டியோ ஆர்டியோ அது என்ன இருக்கோ அதை வந்து கடனை வந்து நீங்கள் அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க் வழியாக வந்து எப்படி ஆர்டியும் எஃப்டிக்கு ஏற்ற மாதிரியான கடனை பெறலாம் அப்படின்ற ஒரு தகவல். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுக்கொள்ளுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோட நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களை சந்தேஷ். தாடிடூட் சார்பாக நன்றி, வணக்கம்.